மதமாறி திருமணம் செய்த மாப்பிள்ளை குடும்பத்தை சரமரியாக வெட்டி பெண்ணை தூக்கி சென்ற குடும்பத்தினர் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். மூர்த்தி, வணக்கம். மதமாறி திருமணம் செய்ததாக அந்த பையனை கொலை செய்துவிட்டு பெண்ணை தூக்கி சென்றுள்ள குடும்பத்தினரை கைது செய்துள்ளார்கள். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. பெங்களூரிலிருந்து வேளாங்கண்ணி வந்து வெவ்வேறு மதத்தை சேர்ந்த ராகுல், கீர்த்தனா ஆகியோர் திருமணம் செய்து கொண்டனர். தொடர்ந்து காதலன் குடும்பத்தினர் வேளாங்கண்ணியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் காதல் ஜோடியுடன் தங்கியிருந்தனர். தகவல் அறிந்து பெங்களூரிலிருந்து வந்த பெண் கீர்த்தனா குடும்பத்தினர் சுமார் 15 பேர் வேளாங்கண்ணிக்கு அவர்கள் தங்கியிருந்த விடுதிக்குள் புகுந்து காதலன் மற்றும் அவரது குடும்பத்தாரை கத்தியால் கிழித்து பெண்ணை தூக்கி சென்றனர். இந்த நிலையில் திருமணம் செய்து கொண்ட ராகுல் மற்றும் அவருடைய தாய், தந்தை, உறவினர்கள் ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சினிமா பட பாணியில் மாப்பிள்ளை வீட்டாரை கத்தியால் தாக்கி விட்டு பெங்களூர் தப்பி சென்ற என்ற பெண்ணின் தாய், தந்தை, உறவினர்கள் உள்ளிட்ட 9 பேரை வேளாங்கண்ணி போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். பெண்ணின் தாய், தந்தை வெண்கோபிரபா, புனித்குமார், ராம்நாத் ராவ், விஜய், ராஜாராவ், கார்த்திக், மகேஸ்வரி, கவிதா உள்ளிட்டோரை வெப்பனஹள்ளி பகுதியில் கைது செய்தனர். மேலும் கடலூர் அருகே சேத்தியாத்தோப்பு பகுதியிலும் ஒரு காரை மடக்கி பிடித்து வேளாங்கண்ணி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நாகப்பட்டினம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தியிருக்காங்க. லோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி.